அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய Cbse 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் தனித்தனியாக நம்ம காணொலிகள் போட்டுட்ருக்கிறோம். அந்த வரிசையில் 46 பார்ட் 46ல் நாம் இருக்கிறோம். இது DNA ஃபிங்கர் பிரிண்டிங்கில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் தான் இது. The technique of DNA fingerprinting was initially developed by அலெக் ஜெஃப்ரிஸ். இது உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாக இருக்குது. அலெக் ஜெஃப்ரிஸ் அப்படிங்கிற நேமை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. He used satellite DNA as a probe that shows very high degree of polymorphism. இவர் வந்து சேட்டலைட் டிஎன்ஏன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. சேட்டலைட் டிஎன்ஏனா ஏற்கனவே நாம் அதை பற்றி படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் வந்து நாம் பார்க்கலாம். இந்த சேட்டலைட்டில் மொத்தம் 3 வகைகள் இருக்கின்றன. அந்த 3 வகைகள் என்னெல்லாம் பாருங்கள். முதல்ல வந்து மைக்ரோ சேட்டலைட்ஸ். இந்த மைக்ரோ சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய நைட்ரோஜினஸ் பேசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 1 to 9 பேஸ் பேர்ஸ் இருக்கும். கார இணைகள் 1 to 9 வரை இருந்தால் அதற்கு பேர் மைக்ரோ சேட்டலைட்டுகள் என்று நாம் சொல்லலாம். இதுக்கடுத்து மினி சேட்டலைட் பார்த்திங்கன்னா, அந்த டிஎன்ஏ நான் கோடிங் சீக்வன்ஸ் தான் எல்லாமே. அந்த நான் கோடிங் சீக்வன்ஸில் 10 to 100 பேஸ் பேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மினி சேட்டலைட்டாம். அதுக்கடுத்து மேக்ரோ சேட்டலைட் அப்படிங்கிறது மோர் தென் 100 பேஸ் பேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி நான் கோடிங் சீக்வன்ஸ் வந்து மைக்ரோ சேட்டலைட்டாகவோ அல்லது மினி சேட்டலைட்டாகவோ அல்லது மேக்ரோ சேட்டலைட்டாகவோ நாம் பிரித்து வச்சுக்கலாம். அதில் இந்த டிஎன்ஏ சேட்டலைட்டை எடுத்து நம்மளால் ப்ரோபாக பயன்படுத்துகிறார். அது என்ன சார் அது ப்ரோப் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சதன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதே மாதிரி ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. இந்த 2 வீடியோவும் பார்த்திங்கன்னா ப்ரோப்னா என்னது அப்படின்னு சொல்லி நாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ரோப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, 2 மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மனுஷங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம் கண்டுபிடித்து விட முடியும். எந்த இடத்துல அந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் வந்து வேறுபடுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா அந்த க்ரைமுக்கு காரணமான ஆள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த சாம்பிளை எடுத்து அந்த டிஎன்ஏவை ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் ரன் பண்ணி சதன் பிளாட்டிங்கில் வச்சு சதன் பிளாட்டிங்கில் கடைசியில் அந்த நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனில் வந்து அதை வச்சு அதை வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றி அது கூட இந்த ப்ரோபை ஹைப்ரிடைசேஷன் பண்ணுவாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த டிஎன்ஏ கூட சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதில் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ப்ரோபை வந்து ரெடி பண்ணி அதை வந்து உள்ள மெம்பரேனில் அலோவ் பண்ணும் பொழுது அது போய் ஹைப்ரிடைசேஷன் ஆச்சு அப்படின்னா அவங்க தான் கல்ப்ரேட், அவங்க தான் வந்து க்ரைம் பண்ணினவங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போது இது வந்து எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பேசலாம். பட் அந்த சேட்டலைட் டிஎன்ஏவை வந்து ப்ரோபாக பயன்படுத்துகிறார், ஒரு இழையாக, குறியீட்டு இழையாக அதை பயன்படுத்துகிறார் என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தட் ஷோஸ் வெரி ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். இந்த டிஎன்ஏ சேட்டலைட், அதாவது சேட்டலைட் டிஎன்ஏ ப்ரோபு வந்து அதில் ரொம்ப அதிகமான பாலிமார்பிசம், பல்வகை தன்மை வந்து ரொம்ப தெளிவாக காணப்படுகிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. It was called as variable number of tandem repeats. வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறதுல VNTR என்று அதை ஷார்ட் ஃபார்மில் நம்ம சொல்லுவோம். அது என்ன சார் அது டேண்டம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நீளமான ரிப்பீட்ஸ் அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக நிறைய டிஎன்ஏக்கள், நைட்ரோஜன் காரங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து தொடர்ச்சியாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வகை தான் இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்து ஏஜிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 நைட்ரஜன் காரங்கள் திரும்ப வந்துச்சு அப்படின்னாக்கா அது சாதாரண சின்ன ரிப்பீட்டு, ஸ்மால் மைக்ரோ சேட்டலைட். அது அதே மாதிரி டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏல கிட்டத்தட்ட ஒரு 10-15 நைட்ரஜன் காரங்கள் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 10 இது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்து அதே 10 அடுத்த வாட்டி, அதே 10 அடுத்த வாட்டி, ரிப்பீட் ஆகி வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸை தான் அலெக் ஜெஃப்ரி வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் பயன்படுத்துகிறாரு. ஏன்னா அதில் ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The technique as used earlier involved southern blotting, hybridization using radio labeled VNTR as a probe. ஏற்கனவே நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இல்லையா, ஒரு நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனில் டிஎன்ஏவை வச்சுக்கிட்டு
எந்த டிஎன்ஏ, அந்த கொலை நடந்த இடத்துலேருந்து எடுத்த டிஎன்ஏ, க்ரைம் நடந்த இடத்துலேருந்து எடுத்த டிஎன்ஏ, எவிடன்ஸ் டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவை நான் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போது நான் இன்னொரு ப்ரோப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த ப்ரோப் வந்து இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக, கொலை நடந்த இடத்துலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சஸ்பெக்ட் இருக்கான் பார்த்திங்களா, அவனுடைய டிஎன்ஏவை எடுத்து அதே நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனில் வச்சு அதை சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றி, இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டை இந்த மெம்பரேனில் நான் அலோவ் பண்ணேன்னா அது அந்த சஸ்பெக்டினுடைய சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கூட இது போய் ஹைப்ரிடைசேஷன் ஆச்சு அப்படின்னா, அதாவது அந்த டிஎன்ஏவுக்கு நான் வச்சுருக்கிற ப்ரோப் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த சஸ்பெக்ட் தான் கிரிமினல் அப்படின்னு சொல்லி நாம் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? இதை வந்து ரொம்ப லைட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த சதன் பிளாட்டிங் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப தெளிவாக இந்த ஹைப்ரிடைசேஷன் ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து அதை பயன்பெறுங்கள். இப்போ நாம் இந்த சதன் பிளாட்டிங்கில் நாம் பண்ணின விஷயம் இப்போ சொன்னோம் பார்த்திங்களா, அதை பண்ணின விஷயத்தை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏவை ஐசோலேஷன் பண்ணணும். எங்கேருந்து, இப்போ ஒரு க்ரைம் நடந்துச்சு அப்படின்னா அந்த க்ரைம் நடந்த இடத்துல இருந்து நாம் அந்த டிஎன்ஏ ஏதாவது இருக்கா, அவனுடைய பிளட்டோ அல்லது அவனுடைய ஹேரோ அல்லது ஸ்கின்னோ நெயிலோ சலைவாவோ ஸ்பெர்மோ ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ அதில் ஒரு செல்லை மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட அந்த ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கண்டென்ட் இட் இஸ் எனஃப் டு ஐடென்டிஃபை த கிரிமினல், எனஃப் டு ஐடென்டிஃபை த பர்சன் ஹூ ஹேஸ் டன் தட் க்ரைம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு அதிலேருந்து டிஎன்ஏவை நாம் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும், பயோடெக்னாலஜியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பை எலக்ட்ரோஃபோரசிஸ். எலக்ட்ரோஃபோரசிஸில் என்ன பண்ணுவாங்க, அதனுடைய மாலிகுலர் பேசிஸின் அடிப்படையில், மாலிகுலர் வெயிட்டின் அடிப்படையில் நாம் அந்த டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணுவோம். அதிகமான மாலிகுலர் வெயிட் கொண்டதெல்லாம் பின்னாடி இருக்கும், குறைவான மாலிகுலர் வெயிட் கொண்ட டிஎன்ஏ எல்லாமே வேகமாக அந்த ஜெல்லில் வந்து மூவ் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் நாம் பேசியிருப்போம். அதை வந்து நாம் ஒரு பிளாட்டிங் பேப்பரில் நைட்ரோசெல்லுலோஸ் ஆர் நைலான் மெம்பரேனில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த மெத்தடுக்கு பேர் தான் சதன் பிளாட்டிங் அப்படின்னு நம்ம சொல்வோம். சதன் பிளாட்டிங்கில் நாம் டிஎன்ஏவை பற்றி படிக்க போகிறோம். அப்போ டிஎன்ஏவை நாம் மெம்பரேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டிஎன்ஏவினுடைய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், அதனுடைய பணிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சதன் பிளாட்டிங். ஏன்னா சதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் ஹைப்ரிடைசேஷன், இந்த ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்கை தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். இப்போது அந்த இடத்துல அவன் விட்டுட்டு போனதை எடுத்து வச்சுருக்காங்க, அதை சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றி வச்சுருக்காங்க ஒன்று. அதே மாதிரி சஸ்பெக்ட்டு ஒரு 2-3 பேர் இருக்கான் அப்படின்னாக்க அந்த சஸ்பெக்டினுடைய டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 2 பேர் சஸ்பெக்ட் இருக்கான்னு வைங்களேன், அந்த படத்தை தான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்ஏ வந்து இண்டிவிஜுவல் ஏலேருந்து டிஎன்ஏ எடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த டிஎன்ஏல குரோமோசோம் நம்பர் 7ல் இந்த மாதிரியான ஒரு விஎன்டிஆர் இருக்குது. அதே மாதிரி குரோமோசோம் நம்பர் 2ல் இதே மாதிரியான ஒரு ரிப்பீட்டிங் சீக்வன்ஸ் இருக்குது, ரிப்பீட்டிவ் டிஎன்ஏ. அதே மாதிரி குரோமோசோம் 16ல் இதே மாதிரி இருக்குது. இப்போ இன்னொரு நபர் இருக்கார், அவங்களையும் அதே குரோமோசோம் நம்பர் 7 நம்ம பார்க்குறோம். அதில் வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ் வேறு மாதிரி தானே இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியாக இருக்காது, பாலிமார்பிசம் வந்து வேறு மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது அவன்கிட்ட இருக்கக்கூடிய குரோமோசோம் நம்பர் 2ல் இந்த மாதிரி இருக்குது, 16ல் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை ஜெல்லில் ரன் பண்ணேன் அப்படின்னா, ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பிளாட்டிங் பேப்பரில் நான் வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிள், அந்த க்ரைம் நடந்த இடத்துலேருந்து நான் எடுத்த டிஎன்ஏ சாம்பிள். அந்த டிஎன்ஏவை நான் ஐசோலேட் பண்ணி இந்த மெத்தடு படி நான் அடுக்கி வச்சுருக்கேங்க. இந்த மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஐசோலேட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி செப்பரேட் பண்ணி ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் ரன் பண்ணி அதுக்கப்புறம் பிளாட்டிங் பேப்பரில் நான் அதை மாற்றி வச்சுட்டேன். அப்படி பிளாட்டிங் பேப்பரில் மாற்றி வைக்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ப்ரோப் வந்து ரன் ஆகிறது இதில் காமிக்கலை. பிளாட்டிங் பேப்பரில் வச்ச உடனே எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் வந்து மாலிகுலர் வெயிட்டின் அடிப்படையில் டிஎன்ஏ வந்து பிரிஞ்சு கிடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போது இது ஒரு ஜெல்ல இருந்து மாற்றப்பட்ட சதன் பிளாட்டிங்கில் இருக்கக்கூடிய நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேனில் வந்து இந்த மாதிரியாக இருக்குது. ஜெல்லில் ரன் ஆகிறதும் நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, மெம்பரேன், அதில் இருக்கிறதும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும்.
ஏன்னா இதை தான் நீங்கள் ஒத்தி எடுத்து வச்சுருக்கீங்க. ஒற்றி எடுப்பு அப்படின்னு படிச்சிருக்கீங்க, சதன் ஒற்றி எடுப்பு அப்படின்ட்டு. ஜெல்லில் வந்து டிஎன்ஏ ரன் ஆகிருக்கு, அதுக்கு மேலே நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேனை வச்சு ஒத்தி எடுத்திருக்கீங்க. அப்போ இதில் இருக்கிறது தானே இங்கேயும் இருக்கும். அப்போ இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், மாலிகுலர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியாக ரன் ஆகிருக்கு. இது வந்து மாலிகுலர் வெயிட்டு குறைந்த டிஎன்ஏ, இதுவும் மாலிகுலர் வெயிட்டு குறைந்த டிஎன்ஏ. அப்புறம் மாலிகுலர் வெயிட்டு கூடின டிஎன்ஏலாம் பின்னாடி இருக்கும், ஏன்னா அதெல்லாம் மெதுவாக தான் ரன் ஆகி வரும். இப்போ பாருங்கள், இது வந்து கொலை நடந்த இடத்துலேருந்து எடுத்தது. இது 2 சஸ்பெக்டினுடைய டிஎன்ஏ. படத்தை பார்க்கும்போதே தெரியுது யார் குற்றவாளி அப்படின்ட்டு. பி தான் குற்றவாளி. ஏன்? பியில் என்னென்ன மாலிகுலர் வெயிட் இருக்கோ, கொலை நடந்த இடத்துலேருந்து எடுத்த டிஎன்ஏல என்னென்ன மாதிரியான மாலிகுலர் வெயிட் இருக்கோ அதே மாதிரியான மாலிகுலர் வெயிட் கொண்ட டிஎன்ஏவை இந்த பி வச்சுருக்கான். அப்போ அவனோட டிஎன்ஏ தான் இது, சரிங்களா? ஸோ அதனால் பி தான் வந்து அந்த இடத்துல கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கண்டுபிடிச்சிடலாம். சதன் பிளாட்டிங்லேயே நாம் அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்கிறது போக இந்த விஎன்டிஆர் ப்ரோப்னு ஒன்று இருக்கே, அதை எப்படி ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போவும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெம்பரேனில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏக்கள் எல்லாத்தையும் நான் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுவேன். அப்படி மாற்றினதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ப்ரோப் இருக்கும், அதை நான் இங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். அதாவது அந்த க்ரைம் நடந்த இடத்துலேருந்து எடுத்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதை மாதிரியான ஒரு ப்ரோப் ஆர்டிஃபிஷியலாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ரேடியேஷன் எமிட் பண்ணுற மாதிரியாக நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் இங்கே வச்சு ரன் பண்ணும்போது அதை வச்சு இங்கே வச்சாலே போதும். வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் எல்லாத்தையும் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றி வச்சுருக்கிறேன். அப்போது நீங்கள் அனுப்பின ப்ரோபினுடைய காம்ப்ளிமெண்ட்ரி எங்கேன்னு அதுவே தேடி போய் ஏதோ ஒரு டிஎன்ஏல போய் ஜாயின் ஆகி ஃபுல் டிஎன்ஏ உருவாகும். இதுதான் ஹைப்ரிடைசேஷன். ப்ரோபு ப்ளஸ் ஒரிஜினல் டிஎன்ஏ ரெண்டும் சேர்ந்து ஹைப்ரிடைசேஷன் நடக்குது. நீங்கள் அனுப்பின ப்ரோபு தான் விஎன்டிஆர். அது ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், அல்லது ஏற்கனவே எடுத்ததை நீங்கள் ரேடியோ ஐசோடோப் வச்சு மார்க் பண்ணலாம். க்ரைம் நடந்த இடத்துலேருந்து எடுத்ததை நீங்கள் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றி ஐசோடோப்பாக நீங்கள் அதை மாற்றி கூட வைக்கலாம். ரேடியோஆக்டிவ் ஐசோடோப்ஸாக மாற்றி கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ இதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹை டிகிரி ஆஃப் பாலிமாரிஃபிசம் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல த விஎன்டிஆர், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டிடெக்ஷன் ஆஃப் ஹைப்ரிடைசைடு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பை ஆட்டோ ரேடியோகிராஃபி. அதில் அந்த ஹைப்ரிடைசேஷன் நடந்ததை நம்ம என்ன செய்கிறோம், ஆட்டோ ரேடியோகிராஃபி வச்சு நாம் பார்க்குறோம். எ ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 5.6. இப்போ தான் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருக்கோம். இப்போ இதனுடைய கன்க்ளூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த விஎன்டிஆர் பிலாங்ஸ் டு அ கிளாஸ் ஆஃப் சேட்டலைட் டிஎன்ஏ ரெஃபர்ஸ் டு மினி சேட்டலைட். மினி சேட்டலைட்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 பேஸ் பேர் வரைக்கும் தான் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எ ஸ்மால் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் அரேஞ்ச்டு டேண்டம்லி அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டிங் சீக்வன்ஸில் ஒரு டைப்பு. இன் மெனி காப்பி நம்பர்ஸ், நிறைய டிஎன்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக சிமிலராக அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய நைட்ரஜன் காரங்கள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். பெரிய ரிப்பீட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு நாம் சொல்லலாம். த காப்பி நம்பர் வேரிஸ் ஃப்ரம் குரோமோசோம் டு குரோமோசோம். ஒரு குரோமோசோமில் இருக்கிற மாதிரியே வந்து டேண்டம் ரிப்பீட்ஸ் அடுத்த குரோமோசோமில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒரு மனுஷன்லேயே வந்து ஒரு குரோமோசோமில் இருக்கிற மாதிரி அடுத்த குரோமோசோமில் நான் கோடிங் சீக்வன்ஸ் இருக்காதுன்றான், சரிங்களா? The numbers of repeat show very high degree of polymorphism. வந்ததே தான் வந்துக்கிட்டு இருக்குது. As a result, the size of VNTR varies from 0.1 to 20 kb. 0.1 kbலேருந்து 20 kb. kbன்னு என்ன அர்த்தம்? கிலோ பைட்ஸ். அது கிலோ பைட்ஸ் நம்ம சொல்லக்கூடாது, கிலோ பேஸ் பேர்ஸ், சரிங்களா? கிலோ பேசஸ். அது என்ன கிலோ பேசஸ் அப்படின்னா 1000 பேஸ் பேர்ஸ் சேர்ந்தால் 1 கிலோ பேஸ், சரிங்களா? அப்போ 1000, அப்போ 0.1 to 20 கிலோ பேசஸ் வந்து அதில் இருக்கும். அப்போ நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து 20 × 100 போட்டிங்கன்னா 2000 kb. 2000 பேஸ் பேர்ஸ் இருந்தால் அது 20 kb, சரிங்களா? Consequently, after hybridization with VNTR probe, the autoradiogram gives many bands of different sizes. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆஃப்டர் ஹைப்ரிடைசேஷனும் இதே மாதிரியான ஸ்ட்ரக்சரை அது கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேண்டம் ரிப்பீட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு கொடுக்குது ஆஃப்டர் ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டு, சரிங்களா? டிஃப்ரெண்ட் இன் சைஸஸ். தீஸ் பேண்ட்ஸ் கிவ் கேரக்டரிஸ்டிக் பேட்டர்ன் ஃபார் அன் இண்டிவிஜுவல்.
ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு டிஎன்ஏக்கும் தனித்தனியாக இந்த மாதிரியாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக் பேர்டன் இருக்குது. அந்த பேர்ட்டனில் தான் அது பிரியும். அந்த பேர்ட்டனை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த பேர்ட்டன் யூனிக் ஃபார் அ ஹியூமன் பீயிங். அதனால தான் நம்ம ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியுது. இப்போ ஏற்கனவே அந்த சஸ்பெக்டினுடைய டிஎன்ஏவும் இங்கேருந்து எடுத்த சாம்பிளும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியுதா? இப்போ ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் அவன், ஏன் வேறு யாருக்கும் இந்த மாதிரி இருக்காதா சார்? நான் இருக்காதுன்னு தான் மேட்ரு. ஸோ அதனால தான் அதை வச்சு கரெக்டாக இங்கே சொல்லியிருக்காங்க. தீஸ் பேண்ட்ஸ் கிவ் அ கேரக்டரிஸ்டிக் பேர்டன் ஃபார் அன் இண்டிவிஜுவல் டிஎன்ஏ. ஒவ்வொரு டிஎன்ஏக்கும் அதுக்குன்னு தனியாக ஒரு பேர்டன் இருக்குது. அதனால தான் அந்த படத்தை ரெஃபர் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் இன் அ பாப்புலேஷன் எக்ஸப்ட் இன் த கேஸ் ஆஃப் மோனோசைகாட்டிக் ஆர் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இப்போ தான் நம்ம சொன்னோம் எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் ட்வின்ஸுக்கு மட்டும் அது சேமாக இருக்கும். அப்போ ஒரு இடத்துல வந்து ட்வின்னில் ஒரு ஆள் வந்து கொலை பண்ணிவிட்டு அவன் தப்பிச்சுக்கலாம், இன்னொருத்தனை மாட்டி விட்டுட்டு, இல்லையா? தடம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்தில் அதுதான் நடக்கும். 2 பேருமே தப்பிச்சிருவாங்க, அது வேறு கதை. ஆனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேருடைய டிஎன்ஏவும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதில் நான் கோடிங் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய இந்த டேண்டம் ரிப்பீட்ஸும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால தான் எக்ஸப்ட் இன் த கேஸ் ஆஃப் மோனோசைகாட்டிக் ட்வின்ஸ் அல்லது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மற்ற எல்லாரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். The sensitivity of the technique has been increased by use of polymerase chain reaction. PCR அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. அந்த PCR நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம். PCR வச்சு தான் அந்த டிஎன்ஏவை நாம் இன்னும் கொஞ்சம் நீட்டுவோம். சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு இடத்துலேருந்து எடுத்த டிஎன்ஏவினுடைய அளவு மிக குறைவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வச்சுக்கிட்டு நாம் சரியானபடிக்கு இந்த ரிசர்ச்சை செய்ய முடியாத பட்சத்தில், சரிங்களா? முடியும், ஆனால் முடியாத பட்சத்தில் நாம் அந்த டிஎன்ஏவை ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறோம். அப்படி ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நாம் இந்த பிசிஆர் என்று சொல்லக்கூடிய பாலிமரைஸ்டு செயின் ரியாக்ஷனை நாம் பண்ணுறோம். கன்சிக்வெண்ட்லி டிஎன்ஏ ஃப்ரம் அ சிங்கிள் செல் இஸ் எனஃப். ஒரு சில ஆனாலுமே இவன் சொல்கிறான் பாருங்க. இப்போ நான் தான் சொன்னேன் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு செல்லில் இருக்கக்கூடிய எடுத்த விஷயமே உங்களுக்கு கொஞ்சோண்டு போதும், ரைட்டா? அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? பிசிஆரை வச்சு நீங்கள் எவ்வளவு நாளும் அதை ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அனாலிசிஸ்க்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இன் அடிஷன் டு அப்ளிகேஷன் ஆஃப் இன் ஃபோரன்சிக் சயின்ஸ் இட் ஹேஸ் மச் வைடர் அப்ளிகேஷன். ஃபோரன்சிக் சயின்ஸில் தடயவியல் அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவு இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுகிறது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில். சரியா? வைடர் அப்ளிகேஷன் சச் ஆஸ் எதுலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in determining population and genetic diversities. இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தவிர பாப்புலேஷனை வந்து நாம் டிசைட் பண்ணுறது. இந்த பாப்புலேஷன் எங்கேருந்து வந்திருக்குது, அந்த பாப்புலேஷன் இப்போ நம்ம நார்மலாக வந்து ஏற்கனவே எவல்யூஷனில் வந்து நிறைய விஷயங்கள் படித்தோம் இல்லையா? அதில் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன், ஒரு ஸ்பீஷிஸ் இருக்குது, அந்த ஸ்பீஷிஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷனில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ஸ்பீஷிஸினுடைய கேரக்டர் காமன் ஏன்செஸ்டராக இருக்கும். அந்த காமன் ஏன்செஸ்டர் வந்து நிறைய பாப்புலேஷனை உருவாக்கியிருக்கு. இந்த பாப்புலேஷன் எல்லாமே இந்த காமன் ஏன்செஸ்டர்லேருந்து தான் வந்திருக்குன்றது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மற்ற அந்த பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய எல்லா பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து அதில் இருக்கக்கூடிய நான் கோடிங் சீக்வன்ஸ் இந்த ஒரிஜினல் காமன் ஏன்செஸ்டர் மாதிரியாக இருக்கிறது என்பதால் அந்த ஜெனடிக் டைவர்சிட்டியை உங்களால் கண்டுபிடிக்க முடியுது, ரைட்டா? மரபணு பல்வகை தன்மையை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இனத்தொகையை நாம் வரையறுக்கிறது, அது எந்த வகையான ஆர்கானிசம், எந்த வகையான உயிரினத்திலிருந்து மூதாதையர்களிடமிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கரண்ட்லி மெனி டிஃப்ரெண்ட் ப்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு ஜென்ரேட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸை உருவாக்குவதற்கு நாம் புதிய முறைகளை, செயற்கை முறைகளை நாம் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று இந்த லெசன் வந்து முடியுது. ஸோ டோட்டலாக வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் 46 பார்ட் வீடியோ போட்டுக்கிறோம். அத்தனையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். பார்த்து நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.